பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய மகத்துவமான வார்த்தை எங்களை நிரப்பட்டும். உமக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். தாழ்மையுள்ள இருதயத்தோடு உம்முடைய வார்த்தையை கேட்கிற பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களில் எழுதட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உபாகமம் புத்தகத்தில் துவங்கினோம். கர்த்தர் சொன்னார், மோசே, அவர்கள் எனக்கு பயப்படும் பயத்தை கற்றுக்கொள்ளும் பொருட்டு நான் அவர்களிடத்தில் பேசுவேன், என்னை நான் அவர்களுக்கு காண்பிப்பேன், என்னுடைய செயல்களை அவர்கள் பார்ப்பார்கள். உபாகமம் 4, 5, 6, 10 இந்த சாப்டர்லாம் படித்தோம். தென் வி ஷிஃப்டட் டு நீதிமொழிகளில் கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது எப்படி ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும், நான் எப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொண்ட பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையினுடைய சாரம்சங்களை நான் கவனித்து பார்த்தால், என்னுடைய வாழ்க்கையை ஒருவேளை திரும்பி பார்த்தால் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று கர்த்தருக்கு பயப்படுதல். வேறு எதையும் தேவன் மையப்படுத்தவில்லை. நீ கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் கர்த்தருக்கு எளிமையாக பயப்படுவதில்லை. இட் இஸ் நாட் அ ஆட்டோமேட்டிக் திங் தட் வி ஃபியர் காட். நமக்கு ஆட்டோமேட்டிக்கெல்லாம் வந்துடாது. இப்போ 2 பேர் இங்கே ஷேர் பண்ணாங்க, தைரியமான ஆட்கள். ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி இருக்கணும், ஹார்ட் அட்டாக்னு சொல்லியாச்சு. இசிஜியில் கோடு மேலே எக்ஸ்ட்ராவாக போயிருக்குது, அப்நார்மலாக தெரியுது. சனிக்கிழமை ராத்திரி ஆதி டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்குது, நான் தனலட்சுமிக்கு உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், நீங்கள் இமீடியட்டாக போய் எங்கே அட்மிட் ஆகிடுங்க, இப்போவே உடனடியாக கிளம்புங்க அப்படின்னாரு. நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா காலையில் ஆராதனை இருக்குது, சர்ச்சைக்கு போகணுமே அப்படின்னு. நீ முதல்ல நீ உயிரோடு இருப்பியான்னு முதல்ல பாரு, நீனா காலையில் சர்ச்சைக்கு போகணுங்கிற அப்படின்னாரு. சரி, உயிரோடு இருந்தேன்னா நான் ஆராதனை முடிச்சுட்டு போகிறேன், இல்லைன்னா எனக்கு அடக்க ஆராதனை நடக்கட்டும், பரவாயில்லை அப்படின்னு சொல்லி எங்கே வந்துட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன். சர்ச்சு முடிஞ்சிருச்சு. சர்ச்சு முடிஞ்சால் மறுபடியும் வலி இருக்குது. மறுபடியும் சரி, ஒரே ஆதி டாக்டர் சரியாக பார்க்கல, உடனடியாக எங்கே போகலாம், திருச்சிக்கு போகலாம். சண்டே மத்தியானம் போனால் ரண வைத்தியம் இல்லை, அது ராணா வைத்தியம், ராணா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் அவரும் இசிஜி எடுத்து பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் போயிடுச்சு. இப்போ உங்களை படுக்க வச்சு என்ன பண்ணுறோம், உங்களுக்கு நாக்கிழ மாத்திரை வச்சுட்டாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இதை இங்கே பார்க்குற டாக்டர் நாளைக்கு வரமாட்டார், மறுநாள் தான் வருவார். இந்த 1.5 நாள் உங்களை என்ன பண்ணியிருப்போம், படுக்க வச்சுருப்போம், நீங்கள் படுத்துன்னு இருங்க அப்படின்னாங்க. சும்மா தானே படுக்க வச்சுருப்பீங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பி வந்துட்டேன். ஏன் இந்த இன்சிடெண்ட்டை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஆக்சுவலாக நான் இந்த 8 செய்தியும் கடந்து வரும்பொழுது ஒரு பதம் உங்களுக்கு மீண்டுமாய் உணர்த்தப்பட்டது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பதற்கான அடையாளங்கள் என்னென்ன. நீங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுறீங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் எ செக்லிஸ்ட். நீங்கள் இப்போ ஒரு செக்லிஸ்ட் தரேன், நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. உண்மையாகவே நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு நடிக்கிறது இல்லை. அது வெளியில் வெளி தோற்றத்தில் நடிப்பில் வராதது. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னா எப்படி, அப்படியே எந்த நேரமும் அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிகிட்டு இருக்கிறதா, இல்லை எந்த நேரமும் நான் அப்படியே வெள்ளை அங்கி தரித்து உட்கார்ந்து இருக்கிறதா, இல்லை நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறதா, இல்லை நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா. எது கர்த்தருக்கு பயப்படுதலை இந்த உலகத்தில் உண்மையாகவே இந்த மனிதன் தான் கர்த்தருக்கு பயப்படுறவன்னு சொல்லும்.
நம்ம அநேக தலைப்புகளில் சங்கீதங்கள் இருக்கிறது, அநேக சங்கீதங்கள் இருக்குது. இப்போ சங்கீதம் 23 கேட்டிங்கன்னா கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். சங்கீதம் 119 எடுத்திங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சங்கீதமும் ஒவ்வொரு தலைப்பில் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருப்பான், அவனுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதம் சங்கீதம் 112. என் கூட சங்கீதம் 112 அப்படி பிரித்து வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். இப்போ கவனிங்க, ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சரிங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பது எதில் முதலாவது வெளிப்படும்? அவன் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுறவங்க அப்படின்னு சொன்னான். யாரை சொல்லனா? அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற. இப்போ அவருடைய கட்டளையில் பிரியமாக இருக்கிறங்கிற வார்த்தை வேற, மிகவும் பிரியமாக இருக்கிற, கிரேட்லி டிலைட்ஸ். டிலைட்னா என்ன? ஹாப்பி இல்லை, ஜாய் இல்லை, கிளாட்னஸ் இல்லை, டிலைட். இப்போ ஆங்கிலத்தில் சினானிம்ஸ் போட்டோம்னா ஹாப்பி, ஜாய், கிளாட்னஸ், டிலைட். சந்தோஷத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய குணாதிசயத்தில் முக்கியமான கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் இந்த உலகத்தில் எதில் சந்தோஷப்படுறானோ இல்லையோ, அவன் கர்த்தருடைய வசனத்தின் மேலே அவனுக்கு இருக்கக்கூடிய பிரியம் இருக்கிறதே, அவன் சந்தோஷம் இருக்கிறதே, அது அளவில்லாமல் இருக்கும். அவனுக்கு இந்த உலகத்திலேயே முக்கியமானது ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. அவன் கொடுக்குற ப்ரையாரிட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் அவன் லைஃப்பில் முதலிடம் கொடுப்பான். மீதி எல்லாம் செகண்டரி. எல்லாம் எனக்கு உலகத்தில் தேவை, எனக்கு ஒரு சில விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஒரு சில விஷயங்கள் தேவை. ஆனால் இன் விச் ஐ டிலைட், நான் பிரியப்படுறது, அது மிகவும் பிரியப்படுறது, நான் ஆர்வப்படுறது, நான் வாஞ்சிக்கிறது, நான் தேடுறது, என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா அது கர்த்தருடைய வார்த்தை. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னா அவர் வார்த்தை தான் தேடுவனே ஒழிய என் வார்த்தையை முன்னாடி வைக்க மாட்டேன், இன்னொருத்தவங்க பேச முன்னாடி வைக்க மாட்டேன், அனுபவத்தை வைக்க மாட்டேன், அறிவை வைக்க மாட்டேன். எல்லாவற்றுக்கும் ஒன்று தான், அது கர்த்தருடைய வார்த்தை. சரி, எக்ஸாம்பிள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி உடையவராய் அவர் இந்த உலகத்தில் இருந்தார்னா, அவருடைய லைஃப்பில் எல்லாமே என்ன தெரியுமா? எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது. இஸ் லைஃப். தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா எப்படி இருக்கணும்? அவருக்கு எல்லாமே வசனம்தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்ய போறேன்னா பேசிக் எது தெரியுமா? வாசனம்தான். நான் எவ்வளோ நேரம் தூங்குறேன், என்ன சாப்பிட்றேன், என்ன வேலைக்கு போகிறேன், எப்படி திருமணம் செஞ்சேன், எதற்கு பிள்ளைகளை வளர்க்குறேன், என் வாழ்க்கையினுடைய சகல விஷயங்களிலும் ஒன்று தாரகமாக இருக்கும், அது எல்லாமே அடிப்படையாக இருக்கும், வசனம்தான். ஸோ அதனால் நான் என்ன செய்வேன்? என் இருதயம் முழுவதும் ஒன்றிலே பிரியப்படும், ஆர்வப்படும், உற்சாகப்படும், தேடலாயிருக்கும். 24 மணி நேரத்தில் எனக்கு கிடைக்கிறப்பெல்லாம் என் உள்ளத்தில் ஒரு விஷயம் ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கும், அது வசனம். நான் கர்த்தருக்கு பயப்பட்டா நான் என்ன தெரியுங்களா செய்வேன்? வசனம், வசனம், வசனம். நான் பாட்டு மட்டும் பாடுறேன். வசனம்தான் பசியாற்றும் உணவு. எனக்கு பாட்டெல்லாம் நல்லா தெரியுது. ஆனால் பசி வந்துருச்சுன்னா பைபிளை தூக்கி யாரை கட்டினா எங்கே போயிடுவேன்?
நான் முதல்ல சாப்பாட்டுக்கு ஓடிடுவேன். ஆனால் பசி கூட இருக்கட்டும், நான் வசனத்தை தியானிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு 1/2 hour பிரசங்கத்தை முடிச்சிடுவாரா, 45 minutes முடிச்சிடுவாரான்னு கேட்டால், ஒரு பிரசங்கம் எத்தனை நாள் போயிருக்கு தெரியுமா? எத்தனை நாள்? 3 நாள். ஜனங்க 3ஆவது நாள் சாயங்காலம் அப்படியே பிரசங்கம் முடிக்கும்போது தான் அவங்களுக்கு பசி எடுத்துருக்குல்ல, அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? சாப்பாடு கொடுக்கலாம். இப்போ ஆரம்பிக்கிறேன், அப்படியே உட்காருங்களேன். 12:30 மணிக்கு மேலான உடனே அடி வயிற்றில் ஒரு பெல் அடிக்கும் பாருங்க. சரியா? நம்ம மைண்டு வயிற்றில் அடிக்கிறதுலேயே நம்ம அண்டை என்ன பண்ணிடும்? எனக்கு என்ன வசனம் கொஞ்ச நேரம், அது ஊர்கா போல கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வச்சுருப்போம், அவ்வளோதான். ஆனால் இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வாழ்க்கையினுடைய மையம் எதில் இருக்குன்னா வசனம் தான். அவனுக்கு சந்தோஷமெல்லாம், நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுங்களா பேசுங்க, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்கு சொல்லுங்க, நான் படிச்சுக்கணும், தேடிக்கிட்டே இருக்கிற மனுஷன். நீங்கள் எப்பொழுது முடிப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா, எப்பொழுது படிக்கிறத விட்டு வேறு வேலை பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா, ஏதோ ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு போடுற மாதிரி ஒரு கேலண்டரில் இருக்கிற வசனத்தை படிச்சுட்டு போகிற ஆளுன்னு சொன்னால், நீங்கள் எப்பொழுதோ ஒரு தேவைப்பட்டால் வசனத்தை சும்மா ஆறுதலுக்காக படிக்கிற ஆளாக இருந்தால், கட்டாயத்துக்கு படிக்கிற ஆளாக இருந்தால், சும்மா படித்தா ஏதோ நிம்மதியாக தெரியுது அப்படின்னு படிக்கிற ஆளாக இருந்தால், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறவங்க இல்லை. ஃபஸ்ட்டு கேரக்டர், அவனுடைய ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லலாம். அவனுடைய தேடலெல்லாம் வசனம். அவனுடைய ஒரு ஜீவனுக்குரிய மையப்பொருளே வசனம்தான். சரியா? இது முதல் காரியம். இரண்டாவது, அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? 4வது வசனம், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவனுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்? இந்த வசனத்தில் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். சரி, தேவனுடைய கேரக்டர் என்ன தெரியுங்களா? தேவனை பற்றி 40 வருஷம் மோசே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டே வந்தார். ஒரு காலகட்டம் வந்த உடனே ஒரு குழப்பம் வந்துருச்சு அவருக்கு. தேவன் யாருன்னு எனக்கு ஒரு சில நேரத்தில் புரியல. அதனால் கொஞ்ச நாள் கழித்து மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஐயா, நான் ஒன்றா நீங்கள் எனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன்னு சொன்னீங்க, உங்களை பற்றி எனக்கு புரிய வச்சிங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதனால் நான் உங்களை பார்க்கணும், உங்களை நான் உணரணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டான். அப்போ கர்த்தர், சரி, என்னை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது, நான் நான் காமிக்கிறேன் உனக்கு, நீ ஒன்று செய். என் அண்டையில் ஒரு வெடிப்பு இருக்கிறது, அங்கே நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய கரத்தினால் உன்னை மூடுவேன், என்னுடைய பின்பக்கத்தை பார்ப்பேன்னு சொன்னது. ரைட், ஓகே. அப்போ போகும்பொழுது அவருடைய நாமத்தை அவர் சொல்கிறார். யாத்திரையாகமம் 34 இருக்கிறது, நீங்கள் போய் வாசிக்க வேண்டாம். அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர்னு சொல்லிட்டு அவருடைய பேரில் முதல் பேர் என்ன தெரியுமா? இரக்கம். கர்த்தருடைய கேரக்டர் என்ன? அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தேவனுடைய சுபாவத்தை பிரதிபலிப்பான். உண்மையாகவே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீங்களா? நீங்கள் வசனத்தை மைய பொருளாக வச்சுருப்பீங்க வாழ்க்கையில். உங்களுடைய சந்தோஷமெல்லாம் வசனமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு பயந்தான், நான் கர்த்தருக்கு பயப்படுதலை எங்கே வச்சுருப்பேன்? நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால வசனத்தை தேடுவேன். செகண்ட் கேரக்டர் என்ன? தேவன் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர். ஐ ஆல்சோ வில் பி லைக் தட். நானும் அப்படித்தான் இருப்பேன். இரக்கமுள்ள மனிதனாக இருப்பேன், மன உருக்கமுள்ளவனாக இருப்பேன், நீதி உள்ளவனாக இருப்பேன். என் செய்கையெல்லாம் நீதியாக இருக்கும், என் செய்கையெல்லாம் மன உருக்கமாக இருக்கும். நான் மிகுந்த இரக்க குணமுள்ளவனாக இருப்பேன். நீங்கள் யோசிங்க, இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவன்
அப்படியே தேவனை பிரதிபலிக்கிற கேரக்டர்லாம் அவனுக்கு இருக்கும். நீங்கள் ஒருவேளை மனசார சொல்லலாம், நான் கூட இரக்கம் பாராட்டுறேன், அப்படி யாராவது பிச்சை கேட்டு வந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு என்ன செய்கிறேன், காசு கொடுக்குறேன், முடியாதவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன், யாராவது வெயிட் தூக்கும்போது கூப்பிட்டாங்கன்னா போய் தூக்கி விடுறேன், நிறைய நானும் சேவையெல்லாம் பண்ணுறேனே, நானும் இரக்கம் உள்ளவன் தானே நீங்கள் நினைக்கலாம். சீரியஸாக தேவன் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார். நீங்கள் இந்த உலகத்திலே யாரையோ பார்த்து இரக்கத்தை கற்றுக்கொண்டு வைத்திருக்கிறீர்கள். இரக்கனா இதுதானே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆனால் நான் சொல்லுகிற இரக்கத்தை கொஞ்சம் கவனிங்க. ஏன் நான் மோசே கிட்ட நான் இரக்கம் உள்ளவருங்கிற பேரை முதல் வச்சு சொன்னேன் தெரியுமா? மோசேக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்ன ஆண்டவரே என்னை விட்டுருப்பான், நான் அவங்கள அழிச்சிடுறேன், அவங்கள தூக்கி போட்டுடுறேன், நீ மட்டும் வா அப்படின்னு கூப்பிடுறாரு, அவங்களாம் வேணாங்கிறாரு. ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்கள மன்னிச்சிடுறாரு. என்னதான் சொல்ல வர்றாரு அவர், எனக்கு புரியலையே. நானே கோவப்பட்டு நான் 3000 பேர் செத்து போனான், ஆனால் அவர் கோவப்பட மாட்டேங்கிறார். திடீர்னு சொல்லும்போது பார்த்தா கோமா சொல்கிறாரு, ஆனால் செயலெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. என்ன விஷயம் இது? ஆண்டவர் யார் தெரியுமா? நீங்கள் பரிதாபப்பட்டு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்னா நீங்கள் அந்த பரிதாபத்துக்குரிய தகுதி அவங்களுக்கு இருக்கணும்னு பார்ப்பீங்க. நீங்கள் யார் மேலே இரக்கம் காட்டுவீங்க? ஒரு பிச்சைக்காரன் 2 கையும் 2 காலம் இல்லைன்னா நிச்சயமாக அவனுக்கு 10 ரூபா கொடுப்பீங்க. 2 கையும் 2 காலோட வந்தானா அவனுக்கு என்ன பண்ண மாட்டீங்க? டேய் போய் வேலை செய்ய அப்படின்றீங்க. அவன் மேலே நம்ம இரக்கம் காட்ட மாட்டோம். பிச்சை போடுறதுக்கே அவன் என்னமா இருக்கணும்? பாத்திரவானா இருக்கணும். அப்போ தான் நான் பிச்சை தருவேன். உதவி செய்யணுன்னா கூட அவனுக்கு நான் இரக்கம் காட்டுறதுக்கு அந்த மனிதன் தகுதியாக இருக்கணும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் இரக்கப்படுவதற்கு தகுதி இல்லாத இந்த ஜனத்தின் மீது நான் இரக்கம் வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? முரட்டாட்டம் உள்ள ஜனம், கடின இருதயம் உள்ள ஜனம், அவங்க மேலே நான் காட்டுற இரக்கம் எனக்கு இல்லை. நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுவீங்களா? நீங்கள் ரொம்ப இறக்க குணம் உள்ளவன்னு சொல்கிறீங்கள, கர்த்தருக்கு பயந்தா நீங்கள் யாருக்கிட்ட சண்டை போட்டீங்களோ அவங்க கூட போய் சமாதானம் ஆகிறதுக்கு இறங்கி போவீங்களா? நீங்கள் மன உருக்கம் உள்ளவங்களா, நீங்கள் நீதி உள்ளவங்களா அப்படின்னு கேட்டால் இது 3 கேரக்டர் லிங்க் பண்ணி பாருங்கள். நான் நீதி, அவங்க அநீதி, அதனால் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன்னா என் நீதி பெருசாகிறதுனால மற்ற எல்லாருடைய அநீதி என் கண்ணுக்கு முன்னால் தெரியும். அதனால் நான் அவங்க மேலே கோபமாகவே இருப்பேன், அவங்ககிட்ட பேசவே மாட்டேன். அவங்கள நான் என்ன செய்வேன்? நியாயம் தீர்த்துட்டு போயிட்டே இருப்பேன். உங்கள் இறக்கம் குணம் பிச்சை போடுறதுல இல்லை. நீங்கள் வாழக்கூடிய இடத்துல உங்களுக்கு விரோதமாய் நடந்துக்கிட்டவங்கிட்ட நீங்கள் இறக்கப்பட முடியல, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கிட்ட உங்களால் பேச முடியல, உங்கள் சபையில் இருக்கிற ஒருத்தவங்களை நீங்கள் மன்னித்து சகோதரா நீ சரி நீ செஞ்சது தப்புன்னு உணர்றில்ல, வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதுக்கு முடியல. நம்ம சொல்கிறேன்ல, உண்மையாகவே இதை ஆராய்ச்சி பார்த்தா நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். பயப்படுறதுனால தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்ட நபராய் நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா என் பரமபிதா பூரண சர்க்குணர். சத்துருக்களிடத்தில் அவர் என்ன செய்வார்? நானும் அப்படி தான் இருப்பேன். எனக்கு விரோதிங்க, நான் அழியணும்னு முடிவு பண்ணி ஒருத்தன் வேலை பார்த்தான், நான் என்ன செய்வேன்? நான் நன்மை தான் செய்வேன். சீரியஸ். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். என் கேரக்டர் எல்லாமே எனக்கு நன்மை வந்தால் திருப்பி நன்மை செய்வேன், அப்படிலாம் இல்லை. ஒருவேளை எனக்கு அநியாயம் பண்ணவங்களுக்கு கூட நான் நன்மை செஞ்சுட்டு போவேன். சரி, இந்த சாப்டர் இப்படியே நீங்கள் கையில் வச்சுக்கங்க. நம்ம அடுத்த கேரக்டர் இங்கே தான் வந்து படிக்க போகிறோம். என் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு வாங்க, 3வது அதிகாரம். ஏன்னா இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது எனக்கு நினைவூட்டப்பட்டது இந்த பேசேஜ். இந்த பேசேஜில் 13வது வசனத்தை பாருங்கள். ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். சரியா? இப்படி பண்ணும் பொழுது இதெல்லாம் ஒருவேளை நான் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொண்டனா, நீ இதை
அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றார். 27வது வசனத்தை பாருங்க. நன்மையை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இன்னும் சொல்ல போனா 29, அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதற்கு காரணமின்றி அவனோட வழக்காடாதே. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. இப்போ அவர் என்ன சொல்றாரு? யாரோ ஒருத்தவங்க தப்பானவங்க, யாரோ ஒருத்தவங்க சரியில்லாதவங்க, நீயா இருப்ப. இந்த சாப்டர் அங்கே அதோட ஒப்பிடலாம். ஒவ்வொரு முறையும் இந்த நீதிமொழிகள் 3 சங்கீதம் 112 ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகும். தேர்ட் கேரக்டர் என்ன பாருங்க. அவனுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியமாக 5வது வசனத்தில் இருக்கிறது. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் அவன். அவனுடைய 3வது குணாதிசயம், கர்த்தருக்கு பயப்படுறான்னா முதல்ல 1, அவன் கர்த்தருடைய வேதத்தில் மிகவும் பிரியமாக இருப்பான். 2, அவன் தேவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலிப்பான். 3, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை அவன் எல்லா விதத்திலும் நன்மையாகவே பயன்படுத்துவான். நியாயமாக செய்வான். அவங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா அவன் உத்தமமாக செய்வான். அவங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்தா அதை உத்தமமாக பயன்படுத்துவான். அவன் என்ன செய்ய மாட்டான்? சுயநலத்துக்காக வாழ மாட்டாங்க. இதுதான் உண்மை. கர்த்தருக்கு பயந்தான் தனக்கு, தன் சுயத்துக்கு, தன் இஷ்டத்துக்கு அப்படி வாழ மாட்டான். இந்த வசனத்தினுடைய மையப்பொருள் என்ன? ஒரு சுயநலவாதியாக இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். நான், என் மனைவி, என் என்னுடைய புருஷன், என் பிள்ளை, என்னுடைய குடும்பம், அது மட்டுமே அவனுடைய வாழ்க்கை இருக்காது. அவன் இறங்கி இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்வான். இன்னொருத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பான். அவனுடைய நடக்கையெல்லாம் நியாயமாக இருக்கும். ஏன்னா அவன் தேவன் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட செயல் அவனிடத்தில் இருக்கும். ஒன்று தேவனுடைய கேரக்டர் அவனுக்கு இருக்கும், அடுத்தது தேவனுடைய செயல் அவங்ககிட்ட இருக்கும். அவன் இறங்கி கொடுப்பாங்க. அவன் எல்லாவற்றையும் நியாயமாய் நடப்பிப்பான். எது நியாயம்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் அவன் மிகவும் பிரியமாக இருக்கிறவன். கர்த்தர் இரக்கமுள்ளவர். அவருடைய கேரக்டரை படிக்கிறான், அவருடைய வார்த்தையை படிச்சிருக்கிறான். இப்போ 3வது அதை செயல்படுத்துவான். எங்கே? தன் சக மனிதனோடு இருக்கிற உறவில். என்ன பண்ண மாட்டான் தெரியுமா? எனக்கு மட்டும்தான் எடுத்துக்க மாட்டான். சொத்து பிரிக்கும்போது பாருங்கள், பொம்பளை பிள்ளை எதுக்கடி வந்து சொத்தில் இங்கே பங்கு கெட்டுன்னு உட்காந்துருக்கிறம்பா, நல்ல கிறிஸ்தவன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது எப்படியெல்லாம் நான் அதை எடுத்துக்க முடியும், எனக்கு எப்படி அதை சேர்த்துக்க முடியும், எனக்கு எப்படி அதை பங்காக்க முடியும், அப்படி உட்காந்துருப்பான். தன் வாழ்க்கையை மையப்படுத்துகிற ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படாதவன். யாரை பற்றியும் அவன் கவலைப்படுறதில்லை. அடுத்தவங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிட்லனா என்ன. சிம்பிளாக சொல்கிறேனே, 4 பேரும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற இருதயம் நம்ம சாப்பிடும்போது இருக்குதான்னு கேட்டால் இல்லை. நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. நம்ம நியாயமாக செய்வோமா? இல்லை. அதுவும் அங்கே சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு இருக்குமா நம்ம யோசிக்கிறது இல்லை. அங்கே உழைச்சாங்களே, கழுவுறதுக்கு போய் நின்னாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு இருக்குமா நம்ம யோசிக்கிறது இல்லை. நான் நல்லா சாப்பிட்டுக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, நாங்கள் முதல்ல சாப்பிட்டோமா, என் இருதயமெல்லாம் என்னை பற்றியே மையத்தில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மனுஷன் அப்படி இல்லை. எல்லாருக்கும் நியாயம் கிடைக்க முடியாத ஒரு வாழ்க்கை. இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிசமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கும். அவன் என்ன தெரியுமா பண்ண மாட்டான்? தன்னை பற்றி மட்டும் பார்க்க மாட்டான், இன்னொருத்தரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். கர்த்தருக்கு பயப்படுறவன். இது 3வது கேரக்டர். 4வது கேரக்டர் 7வது வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டான். இந்த 4வது கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஏன் தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய இருட்டான சூழ்நிலைகள் வரும். எல்லா மனுஷனுக்கும் சம்பவிப்பது
ஆக்சிடெண்ட் வந்து நீதிமானுக்கும் நடக்கும், துன்மார்க்கும் நடக்கும். ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன பாவம் பண்ணாங்களோ அதனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரை அறியாதவங்க. ஏன்னா துன்மார்க்கனுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும், சன்மார்க்கனுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். சரிங்களா? கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராதா? வரும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு, வசனத்தை தேடுறவங்களுக்கு வராதா? வரும். புற்றுநோய் வந்து கர்த்தரை தேடி உத்தமமாக நடந்தவங்களுக்கு வராதான்னு கேட்டால் வரும். நிறைய சபையில் தப்பாக போதிக்கிறாங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. அவங்க கும்புற இயேசுநாதர் வேற ஒருத்தர், அவங்க வச்சுங்கிற பைபிள் வேற. ஆனால் வேதம் சொல்லுது, நீ உத்தமமாக இருந்தால் உனக்கு வியாதி வரும், உண்மையாக இருந்தால் வரும். நீ கர்த்தருக்கு பயந்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களுக்கு நஷ்டம் வரும், தொழில் கெட்டு போகும், ஒருவேளை சொல்ல போனால் உன் லைஃப்பில் இழப்புகள் நிறைய வரும். யோபு புஸ்தகம் ஒன்று சொல்லுகிறது, நீதிமான் அந்த உனக்கு ஒன்றும் நடக்கூடாதா? யோபு என்ன நினச்சிட்டு இருந்தாரு? உத்தமன் தான் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாது. நான் உத்தமமாக இருந்தேன், ஏன் என் பிள்ளைங்க செத்து போனாங்க? நான் உத்தமமாக இருந்தேன், ஏன் என்னுடைய ஆடு மாடுகள்லாம் போயிடுச்சு, ஒட்டகங்கள்லாம் போயிடுச்சு, வீடு எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் தான் அவருக்கு புரிய வந்துச்சு, நான் உத்தமனாக இருந்தால் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அது தப்பு. இந்த பைபிள் அப்படி போதிக்கல நமக்கு. துர்செய்தி கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு வரும், கெட்ட செய்தி வருங்க. எல்லாம் கெட்டு போகும், ஒன்று ஒன்றா இழக்கும், பிரச்சனை வரும். ஆனால் அவன் மட்டும் பயப்பட மாட்டான். ஏன்? அவன் தேவனுக்கு பயப்படுறவன். தேவனுக்கு பயப்படுறதுனால அவன் வசனத்தையே தேடுறவன். அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டவன். அவன் தேவனுடைய குணாதிசயத்தின்படி வாழ்ந்து செயலில் இருக்கிறவன். அப்படி வாழும்பொழுது நான் இறங்கி கடன் கொடுக்குறேன், நியாயமாக நடப்பிக்கிறேன். ஆனால் எல்லா அநியாயமும் அவனை தேடி வருது, இழப்புகள் வருது, துர்ச்செய்தி வருகிறது, பிரச்சனை வருகிறது. ஆனால் அந்த மனிதன் பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? தேவன் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு எனும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே, 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 பயப்படாதேன்னு ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் சொல்லிக்கிட்டே இருந்தார். இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொன்னார், எப்போ நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் பெரிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. உங்களை விட ஜெயிண்டான மக்களை பார்த்தாலோ, செயல்களை பார்த்தாலோ, உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களுடைய எண்ணிக்கையில் பார்த்தாலோ மனசு பயத்துக்குள்ளே கலக்கத்துக்குள்ளே வந்துடும். ஐ வில் டெல் யூ. உபாகமம் 20வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 20 1வது வசனத்தை பார்க்கலாமா? உன் சத்துருக்களுக்கு எதிராக நீ யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் பொழுது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்கு எதிராக ஒன்று நடக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு இழப்பு, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, திடீர்னு ஒரு மரணம், ஏதோ ஒன்று நடக்குது, பயப்படாத. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வேதாகம் முழுக்க இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த வசனத்தை படிக்க 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 என் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் ஏன் பயப்படுறதில்லை? ஒவ்வொரு முறையும் நான் பயப்படுறதில்லை. ஒரு காலகட்டத்தில் எனக்கும் பயம் வந்துச்சு, எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தார். 2 பேர் ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க இல்லையா, நான் ஒவ்வொரு செகண்டும் பார்த்து பிரபாவை பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் பயப்படாத. நீங்கள்லாம் நினைக்காதீங்க எனக்கு நேர்ந்தப்போ நான் பயந்தேனா. என்னுடைய ஆக்சிடெண்ட்டில் ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது சொன்ன முதல் வார்த்தை பயப்படாத.
நான் இப்படியே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செத்தே போயிட்டாலும் பயப்படாத. எனக்கு சாவை பார்த்து பயம் இருக்குதா, வியாதியை பார்த்து பயம் இருக்குதா, இழப்பை பார்த்து பயம் இருக்குதா, எதையாவது ஒன்று இழந்துட்டா நான் பயப்பட போகிறேன்னா, ஐயோ வாழ்க்கை என்ன, எதுவுமே இல்லைங்க. ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியும், உலகத்தையே படைச்சவர் என் கூட இருக்கிறார். நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். அவருடைய அனுமதியின்றி எதுவுமே, ஒரு முடி கூட கீழே விழுதான்னு சொல்லியிருக்கிறார். இந்த முடியெல்லாம் கொட்டும்போது நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் நிறைய அனுமதி கொடுத்துட்டுருக்கிறாரு, என்ன பண்ண போகுது மொத்தமாக, கூடிய சீக்கிரத்தில் வழுக்கத்தலை பாஸ்டாக நான் நிற்க போகிறேன். ரைட், ஓகே. எதுக்கு? எல்லாரும் பொறாமப்படுறாங்க, இவருக்கு சீக்கிரம் வயசாகாதா, ஒருவேளை வயசாகிடுச்சுன்னா நான் கொஞ்சம் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டைல் பண்ணுறதெல்லாம் மாறிடும். ரைட், தேவன் எதை செஞ்சாலும் என்ன பண்ண போகிறாரு, எனக்கு நன்மை தான் செய்ய போகிறார், எனக்கு தீமையே செய்ய போகிறதில்ல. எனக்கு தீமை செய்ய முடியும்னு சொன்னால் அவர் கர்த்தர் இல்லை, அவர் தேவன் இல்லை. அவர் தேவனுங்கிறதுனால அவர் எதுவுமே எனக்கு தீமையா, இப்போ ஒரு வேளை என்னை விட்டு எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டாருன்னா அவர் எனக்கு தீமை செஞ்சுருக்க போகிறாரா? இல்லை. என் 2 கைகளும் கால்களும் விலங்குல படுத்து கிடக்க போகிறேன், தீமை செய்ய போகிறாரா? இல்லை. எனக்கு என்ன இருந்தாலும் அவர் ஒன்று செய்ய போகிறதில்லை. ஒரு பெரிய யுத்தத்தை பார்த்து நான் பயந்துடணுமா? எலிசாவுடைய வேலைக்காரன் போய் பார்க்குறான், வெளியில் ரதங்களும் சேனைகளையும் பார்த்து அலறி அடிச்சுட்டு உள்ள, எஜமா ஐயோ வெளியே வந்து பாருங்க, பயங்கரமாக நிற்கிறாங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் பெரிய கூட்டம் இருக்குப்பா. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இவன் கண்ணை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, திறந்து காட்டுங்க அப்படின்னு காட்ட சொன்னார். அவன் திறந்து ஐயோ பெரிய ரதத்தையே அவன். அப்போ நம்முடைய கண்ணில் எதை பார்க்கறதில்ல? டெய்லியும் ஒரு ஆபத்து வந்தோடனே நம்ம கண் என்ன பண்ணுதே, பிரச்சனையெல்லாம் பார்த்து பார்த்து பயப்படுதில்ல. ஆனால் எலிசாவை போல் நம்ம கண் இருக்கணும். எப்படின்னா, அந்த பிரச்சனையோட பெரியவர் யார் இருக்கிறாரு? நம்மகிட்ட இருக்கிறார். ஏன் நமக்கு அந்த தைரியம் வர்றதில்லை? ஏன் தெரியுமா? நான் அவருக்கு பயந்தா தானே அவர் என் கூட இருக்கிறத நான் பார்ப்பேன். நான் அவருக்கு பயப்படாததுனால தான் எனக்கு எல்லா விஷயமும் பயமாக தெரியுது. எத்தனை கேரக்டர் பார்த்துட்டோம்? 1, அவன் கர்த்தருடைய வேதத்தில் என்ன பண்ணுவான், மிகவும் பிரியமாக இருப்பான். 2, அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனுமாக இருப்பான். 3வது, அவன் இறங்கி கடன் கொடுத்து தன்னுடைய காரியங்களை நியாயமானபடி நடப்பிப்பான். அடுத்தது, அவன் துர்ச்செய்தியை கேட்டாலும் என்ன பண்ண மாட்டான், பயப்படவே மாட்டான். இது அவனுடைய கேரக்டர். கர்த்தருக்கு பயப்படுறவன் இந்த உலகத்தில் எதற்கும் பயப்பட மாட்டான். நீதிமொழிகளில் சாலமோன் சொன்னார் பாருங்க, ஆபத்தில் நான் கூட இருப்பேன், அவன் பயப்பட மாட்டான். ஒரு சிலர் எதுக்கும் பயப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாருங்க. தன் இஷ்டம் போல் ஓடிக்கிட்டு இருக்கிறான், விருப்பம் போல் நடக்கிறான். வா நமக்கு ஒரே பை இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம், அங்கே போகலாம், இதை பண்ணலான்னு ஒரு திட்டம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஞானத்தை தேடாமல், கர்த்தருக்கு பயப்படுதலை தேடாமல், அவரை குறித்த விஷயங்களை தேடி கற்றுக்கொள்ளாமல் தன் இஷ்டத்துக்கு ஓடுறவனுக்கு ஒரு நாள் ஆபத்து வரும். அப்பொழுது நான் அவனை பார்த்து என்ன பண்ணுவேன், ஆகடியம் பண்ணுவேன். புயல் போல் அவனுக்கு பிரச்சனை வந்து நிற்கும் பொழுது நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன். ஆனால் நீதிமொழிகள் 1:33 என்ன சொல்லுது? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, அவனுக்கு பயமின்றி அவன் வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அவன் எந்த ஆபத்துக்கும் பயப்பட மாட்டான், அவனுக்கு பயமே வராது. ஆனால் ஒரு சிலர் இந்த உலகத்தில், ஹலோ உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ பயப்படாமல் போகிற தெரியுமா, உனக்கு பயமே கிடையாது, என்ன அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிற. அநேகரை நான் கவனிக்கிறேன், லைஃப்பில் கர்த்தருக்கு பயப்படணுங்கிற இருதயமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் உனக்கு பிரச்சனை வரும்பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எந்த ஆபத்துக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெளிவாக தெரியும் கர்த்தர் அதையும் நன்மையாகவே செய்கிறார். ஏன்னா அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெருசு.
பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே நீங்கள் வாங்க, நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு குறைவுன்னு ஒன்று வரவே வராதுங்க. நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால எதுக்கும் பயப்படுறதில்லை. சரி, இந்த கேரக்டர் இப்படி வரும்பொழுது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டரை நம்ம அதில் பார்க்கலாம். சங்கீதம் 112 9வது வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் வாரி இறைக்கிறவன். சரி, கர்த்தருக்கு பயப்படுறவனா இருந்தா உண்மையாகவே அவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறவனாயிருப்பான், வாங்குகிறவனாக இருக்க மாட்டான். வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். வசனம்லாம் நல்லா தெளிவாக தெரியுது நமக்கு. கர்த்தருக்கு பயப்படுறவன் நிச்சயம் கொடுப்பான். இந்த சாப்டரில் இத்தனை கேரக்டர் படித்தோம்ல, ஒன்று, அவன் கர்த்தருடைய வேதத்தில் மிகவும் பிரியமாக இருப்பான். 2, இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனாக இருப்பான். 3, அவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிப்பான். 4, துர்ச்செய்தி கேட்கறதுனால அவன் பயப்படாமல் இருப்பான். 5வது கேரக்டருக்குள்ளே வரும்பொழுது இந்த கேரக்டரை மட்டும் புதிய ஏற்பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண இடத்துக்கு போயிடும். 2 கொரிந்தியர் 9. இதை எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? 5வது கேரக்டர் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். நீங்கள் இந்த சாப்டரில் வாசிக்க முடியும். என்ன வாசிக்கலாம் பாருங்க. 9வது வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். ஏன் பாருங்க, நீங்கள் அப்படி இருந்தா அப்படி ஆகும். எப்படி இருந்தா? எப்போ அவர் ஏதோ சொல்லியிருக்கிறாருல்ல, என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க. உண்மையாகவே 1வது வசனத்தை கவனிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். கவனிங்க, அகாயா தேசத்தில் தான் இந்த கொரிந்து பட்டணம் இருக்குது. மக்கதோனியாவில் ஒரு பட்டணம் இருக்குது. ஞாபகம் இருக்குதா? நம்ம இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அந்த மக்கதோனியா தேசத்து பட்டணத்தை பற்றி படித்தோம். எந்த பட்டணம் அது? தெஸ்லோனிக்கே பட்டணம். தெஸ்லோனிக்கிய மக்கள் எப்படி கொடுத்தாங்களாம்? அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையே நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனசில்லை. ஆனால் அவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் பாருங்க, 2வது வசனம், 8வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டு வருத்தப்படுத்தி கட்டாயம் பண்ணி கொடுத்தாங்க. எடுத்துக்குங்க எடுத்துக்குங்க எடுத்துக்குங்க. இந்த சாப்டர் நான் படிக்கிறப்போ கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார். நீங்கள் கொடுக்கறது லோபத்தனமாக இருக்கக்கூடாது, நீங்கள் கொடுக்கறது கட்டாயமாக இருக்கக்கூடாது. உதாரத்துவமாக கொடுக்கப்பட்டதாக இருக்கணும்னா யார் உதாரத்துவமாக கொடுப்பா? நான் இருக்கிறதுக்குள்ளேயே இந்த உலகத்தில் தேவன் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியணுமா? நான் என்கிட்ட இருக்கிற நேரத்தை கொடுப்பேன், என் திறமையை கொடுப்பேன், என் பொருளை கொடுப்பேன். எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறத நான் கொடுப்பேன். நான் ஏற்கனவே படிச்சிட்டோம். அவன் நியாயமாக எல்லாத்தையும் நடப்பிப்பான். நியாயமாக நடப்பிக்கிறதுனா என்ன? இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்ய போகிறதில்ல. அவன் அவங்களுக்குரியதை அவங்களுக்கு சேர்ப்பான், அது அவனுடைய நியாயம். ஆனால் இங்கே தன்னுடையதையும் கொடுத்துருவான். தனக்குன்னு இருக்கிறத எதையும் வச்சுக்க மாட்டான். என்னை இந்த விஷயத்தில் என்னை தூண்டி விட்டது
எனக்கு உதாரணமானது ஒரு போதகர். நாங்கள் கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் நாங்கள் எங்களுக்கு அங்கே என்ன கிடையாது, கேஸ் கனெக்ஷன் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார், அப்போலாம் ஆதார் கிடையாது. நான் இந்திய பிரஜைன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு ஆதாரம் என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட். எதுலேயுமே டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்புக்கோ எதுவுமே கிடையாது. நான் போய் கேஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணால் நான் இந்த இந்திய தேசத்தான்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சமையலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ போயிட்டு எனக்கு அவர் மலையாளி, அவர்கிட்ட போயிட்டு நான் என்ன செஞ்சேன், பாஸ்டர் எனக்கு ஒரு கேஸ் வாங்கி தர முடியுமா, உங்கள் கனெக்ஷன் மூலமாக எனக்கு ஒரு கேஸ் வாங்கி கொடுத்தேன்னா அடுப்பு இருக்குது, நாங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு. ஓகே அப்படின்னு நான் என்ன செஞ்சார், என்கிட்ட ஒரு கேஸ் இருக்குது, அது நீ பயன்படுத்திக்கலான்னு கொண்டு கேஸ் கொடுத்தாரு. அது பாதி கேஸாக இருந்துச்சு. பாதி கேஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பிறகு திரும்பமாக எனக்கு அங்கே அவர்கிட்ட போன பிறகு தான் தெரியுது, அவங்க வீட்டில் இந்த கேஸை தூக்கி கொடுத்துட்டுருக்கிறார். அந்த அம்மா போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, விறகுல சமைச்சிருக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் விஜய் இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. ஸோ கொடுக்குறதுனா என்ன அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். எப்படி அப்படின்னு கேட்டால், புதுசாக வந்தவங்க, நான் ஒரு நாள் இங்கே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், நீங்கள் இங்கே புதுசாக குடும்பம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதை நான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும்போது நான் என்கிட்ட வச்சுக்கிட்டு எங்களுக்கே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு நான் எப்படி நான் சொல்கிறது, இல்லை நான் கொடுப்பேன். இங்கே பாருங்கள், இப்போது நான் அவரை விட்டு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் கழித்து எனக்கு பாபு வர்கீஸ்னு ஒரு பாஸ்டர் ஞாபகத்தில் நிற்கிறார்னா அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஒரு கர்த்தருக்கு பயப்படுறவன் இந்த பூமியில் இருந்தான்னா, அவன் கர்த்தருடைய வசனத்தை தேடினான்னா, கர்த்தருடைய குணத்தை பிரதிபலிச்சான்னா, கர்த்தருடைய கேரக்டர் படி செஞ்சான்னா, அவன் எதற்கும் பயப்படாதவனா இருந்தான்னா, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவன் கர்த்தருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவனுடைய நீதி என்ன செய்யும், இந்த உலகத்தில் நிலைச்சிருக்கும். ஒருவேளை 50 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தீங்கன்னு யாருக்காவது தெரியுமா? வேதம் சொல்லுது, எல்லாரும் மறக்கப்பட்டு போயிடுறாங்க, எல்லாரையும் மறந்துடுவாங்க கொஞ்ச நாளில். நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தீங்கன்னு உண்மையாகவே இந்த பூமி நினைவு கூறுமா? இந்த பூமியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனை என் கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு உத்தமனையை நான் பார்த்திருக்கிறேன். செம்மையானவனை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மனிதன் செம்மையானவன், அவன் நீதியானவன், அவன் இரக்க குணமுள்ளவன், அவன் மன உருக்கம் உள்ளவன், அவன் எல்லாவற்றையும் நியாயமாய் நடப்பிக்கக்கூடிய ஒருவன். இந்த உலகத்தில் அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாங்க. அதுவா சிடுமூஞ்சுங்க, எப்போ பார் கத்திட்டு இருக்கோம். அதுவா அது கிறிஸ்தவன்னு சொல்லும், ஆனால் அவங்க வாழ்க்கை வேஸ்ட்டு. எப்போ பாரு அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சமாதானம் கிடையாது. எப்போ பாரு அவங்களுக்கு ஒரே எப்போ சேர்த்துக்கலாம்னு சுயநலமாக ஒன்றாள் நகை பிரியங்க, பண பிரியங்க. எப்படி சொல்லுவாங்களா? உண்மையாகவே யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை சொல்லிடும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்களா பயப்படலையா. நீங்கள் யாருக்கு, இன்னொருவருக்கு நான் வாரி இறைக்கிறேன், கொடுக்கறதில்ல. வாரி இறைக்கிறதுனா என்ன? கவுண்ட் பண்ணி எண்ணி கொடுக்குறது இல்லை. அது ஆமாம் தானே? இருக்கிறதுல வாரி இறைக்கிறதுன்னு என்ன? எங்கே போடுறன்னு கூட தெரியாமல் போடுறது. அது வாடுறது, இறைக்கிறது. நல்ல வார்த்தை. வாரி இறைத்து பிசினித்தனம் பண்ணியும். சரி, அப்புறமா போயிட்டு நீதிமொழியில் இருக்குது. எல்லா வசனமும் நான் இப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் ஒன்றும் இல்லாத போகிறவங்க.
வாரி இறைச்சி தேவன் அவங்களை எப்படி ஆசீர்வதிப்பார். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்றைக்கு இந்த கேரக்டரில் வந்து நிற்கிறீங்களோ, எல்லாத்தையும் நான் கொடுக்க ரெடிங்க, எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் கொடுப்பேன், தேவனுக்கு தான் எல்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். இப்போ பார்க்கலாம் என்னென்ன பிளஸ்ஸிங். சரியா? முதல் பிளஸ்ஸிங்க்கு போவோம். 2வது வசனம், சங்கீதம் 112:2. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவன் சந்ததி, கவனிங்க, நீங்க வாரி இறைச்சிங்க, நீங்க ஏழைகளுக்கு கொடுத்தீங்க, நீங்க எல்லாத்தையும் செஞ்சீங்க, இரக்கத்தோடு செயல்பட்டீங்க, நீங்க மன உருக்கத்தோடு இருந்தீங்க, நீங்க கர்த்தருக்கு பயந்து எதுக்கும் பயப்படலை, எவ்வளோ இழந்தாலும் பயப்படலை, எவ்வளோ போனாலும் பயப்படல. உங்க நெக்ஸ்ட் சந்ததி பலத்திருக்கும். உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் தான் நீங்கள் அந்த பிளஸ்ஸிங்கை கவனமாக பார்க்க முடியும். உங்கள் அடுத்த ஜெனரேஷனு பலத்திருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அடுத்த வார்த்தை வாசிங்க. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இப்போ சொல்லுங்க, வாரி இறைச்சாலும் என்ன இருக்குமா? ஆஸ்தி ஐஸ்வர்யம். எனக்கு இந்த வசனத்தை படிக்கிறப்ப இப்போ நான் கொடுக்க 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 உண்மையாகவே அது எங்கேருந்து சுரக்குதுன்னு தெரியாது. நீங்கள் இந்த அனுபவத்துக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு மனசுலாம் விட்டுருங்க. ஆனால் நான் கற்றுக்கொண்டது, கொடுக்கறதுனால வர சந்தோஷம் அனுபவிக்க ஆரம்பித்தா வாங்குகிற சந்தோஷம் எனக்கு இருக்காது. ஏன்னா வாங்கிறதுல சந்தோஷம் வராது, கொடுக்கறதுல வரும். ஏன் தெரியுமா? தேவன் எதையாகிலும் நம்மிடத்தில் கொல்லுவதற்காக, எடுத்துக்கொள்ளுவதற்காக இருக்கிறாரான இல்லை. அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். நான் யாரை மாதிரி இருப்பேன் தெரியுமா? தேவனை போல இருப்பேன். சிம்பிளுங்க. நான் உண்மையாகவே நான் எப்பொழுதும் செக் பண்ணுவேன், நான் கர்த்தருக்கு எப்படி கொடுக்குறேன். போன வாரம் ஒரு சகோதரன் நம்ம சபையில் மொத்தமாக சேர்த்து வச்சுருந்த ஒரு பையை கொண்டு வந்து காணிக்கை பையில் போட்டார். கவுண்ட் பண்ணி பார்த்தா 78,754 ரூபாய். நான் இந்த 20 வருஷத்தில் அந்த மாதிரி காணிக்கை போட்டவங்களை நான் பார்க்கல. எப்படி இப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு? அந்த சகோதரன் இப்போ நான் இந்த உதாரணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சபையில் சொல்லப்படுற அறிவிப்பு கேட்டால் ரகசியமாக என்னிடத்துல வந்து, பாஸ்டர் நீங்கள் அந்த ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு என்னால் முடிஞ்ச விஷயம். ஸ்டில் அவர் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர்னு பார்த்தா பரம்பரை கிறிஸ்தவரோ அல்லது பல வருஷ கிறிஸ்தவரோ அல்ல. நான் கொடுக்க 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 தேவன் எனக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். சம்பத்து எனக்கு இருக்கிறது. நான் கொடுக்க பிரயாசப்படும் போது தேவன் என்னை கொடுக்க வைக்கிறார், என்னை நிறைவாய் வைத்திருக்கிறார். நான் வாரி இறைத்து, தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் எதுக்கும் போகிறத பற்றி கவலையே படலை, கொடுக்குறத பற்றி கவலையே படலை. அதனால தான் லோபத்தனமாக கொடுக்காத, நீ கஷ்டப்பட்டு கொடுக்காத, நீ கஞ்சத்தனம் பண்ணி கொடுக்காத, எனக்கு ஐயோ எனக்கு தேவையேன்னு வச்சுக்கிட்டு நீ பேசவே பேசாத, காணிக்கே போடாத, நீ இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிற்காத. ஏன்னா உன் லைஃப் முழுக்க உனக்கு பத்தவே பத்தாது, எவ்வளோ சம்பாரிச்சாலும் விடியாது உனக்கு. ஏன்னா உனக்கு தேவை பெருசு, உன் மனசு நிறைய எதிர்பார்க்குது, உன் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வசதியாக்கிக்கிட்டே இருக்கணும். நீ கர்த்தருக்கு பயப்படுறவன் அப்படி இருக்க மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுறவன் எப்படியாவது எதையாவது கொடுத்துட முடியுமா அப்படின்னு பார்ப்பான், வச்சுக்க மாட்டான். ஏன்னா அவன் கொடுத்து கொடுத்து பரலோகத்தில் பொக்கிஷத்தை என்ன பண்ணியிருப்பான்? சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பான். பாருங்க, அவனுடைய சந்ததி பலத்திருக்கும், அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். எத்தனையாவது ஆசீர்வாதம்? 3வது ஆசீர்வாதம். தொடர்ந்து வாசிக்கலாம். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். பாருங்க, அவனுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தின் நடுவில் அவனுக்கு ஒரு விடுதலை நிச்சயமா தேவன் வச்சிருப்பார். இருட்டான ஒரு சூழ்நிலை வந்தா கூட தேவன் அவனுக்கு வெளிச்சத்தை வச்சிருப்பார். அதுலேருந்து அவன் வெளியே வந்துடுவான். சரியா?
5 ஆச்சு. அப்புறம் அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 6வது வசனம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதவனாயிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். 7வது, நீதிமான் எப்படிப்பட்ட உள்ளவன்? நித்திய புகழ்ச்சி உள்ளவன். அடுத்தது 8வது வசனம், அவன் இருதயம் உறுதியா இருக்கும், அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி அடுத்தது கட்டுதல். 9வது வசனத்தில் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவனுடைய கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். 10 பிளஸ்ஸிங்க லிஸ்ட் பண்ணா. 1, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். 2வது, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 3, அவன் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். 4, அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். 5, இருளிலே வெளிச்சம் உதிக்கும். 6, என்றென்றைக்கும் அசைக்கப்படாதவனாயிருப்பான். 7, நித்திய கீர்த்தி உள்ளவனாயிருப்பான். 8, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். 9, அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். 10, அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த நீதி என்றென்றைக்கும் நிற்கும் 2 முறை வரும். இரண்டும் என்ன? உண்மையாகவே அவன் நியாயம், அவனுடைய நீதி, அவனுடைய செயல்பாடுகள் நிலைத்திருக்கும். அவன் செய்தவைகள் என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஒரு காலமும் அது மாறாது. ஸோ 10 பிளஸ்ஸிங்கை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறார். ஸோ அவனுடைய கேரக்டர் என்ன, அவனுடைய ஆசீர்வாதம் என்ன? இப்போ சொல்ல, நான் கர்த்தருக்கு பயப்படுறவன்னா என் வாழ்க்கையில் இந்த பிளஸ்ஸிங்லாம் எப்போ வரும்? நான் கர்த்தருக்கு பயந்து காத்திருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின் செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். இது எங்கே துவங்குது? 112 சங்கீதம் படிச்சிங்க இல்லையா? ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி மேலே வசனத்தை படிங்க. 111 கடைசி வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் சொல்லும்போது அவனுடைய புகழ்ச்சி, தேவனுடைய மகிமை என்றென்றைக்கும் அதை நடத்தும். தமக்கு பயந்தவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் உண்மையவே பயப்படுறோமா? நீங்கள் கர்த்தரை வஞ்சிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கேரக்டரை பிரதிபலிக்காமல் இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் இன்றைக்கு நின்று கர்த்தருடைய நின்று நான் என்ன செக்லிஸ்ட் வச்சு பார்க்குறேன். நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக, மிகவும் பிரியமாக இருக்கிறேன்னா, நான் செம்மையானவனா, இரக்கமும் மனம் உருக்கமும் நீதிமுள்ளவனாக இருக்கிறேன்னா, நான் இறங்கி கடன் கொடுத்து நியாயமாய் நடப்பிக்கிறேன்னா, துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்படாத ஒரு இருதயம் எனக்கு இருக்குதா, நான் வாரி இறைக்கிறவனாக இருக்கிறேன்னா, நான் கர்த்தருக்கு பயப்படுறவனா இருந்தால் என்ன போனாலும் கவலைப்படாமல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சேர்த்துக்கிட்டே இருக்கிறவன் ஏன் சேர்க்குறான்னு தெரியுமா? தனக்குன்னு மட்டும் வைக்கிறான் தெரியுமா? ஐயோ இல்லைன்னா என்ன ஆகுன்றது. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை, கொடுத்துக்கிட்டே இருப்பான். பவுல் சொன்னார், கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் எப்படி தெரியுமா? அது நீங்கள் உங்களுக்காக நான் கொடுக்கறது, தேவைப்பட்ட நீங்களே என்கிட்ட எடுத்துக்கிறது. யாராவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போக முடியுமா? அவ்வளோதான். முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு தான் போய் நிற்போம். ஏன்? என்னது? சிம்பிள். என்னங்க உங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, உங்களுது இல்லாத யாரோ ஒருத்தங்க எடுத்து போயிட்டாங்க. ஆமாம் தானே? செருப்பு போட்டு போயிட்டால் நம்ம சர்ச்சில் ஒரு செருப்பு காணாது போட்டுமே, நீங்கள் போட்டுன்னு வந்து செருப்பு இல்லாத போட்டுமே நம்ம என்ன ஆர்ப்பாட்டம் போடுவோம்? சரி, யாரோ இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாரும் பைபிளை என்ன பைபிளை யாராவது எடுத்துகிட்டு போவீங்களா? அதுவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரைட், ஓகே. உண்மையாகவே நான் கர்த்தருக்கு பயப்படுறவனாக இருந்தால் நான் யாராக இருப்பேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன். இந்த சங்கீதத்தை இப்படி படிக்கிறப்போ ஐ செக் மை செல்ஃப், நான் எப்படிப்பட்ட நபராக இருக்க விரும்புகிறேன்? உண்மையாகவே என்னுடைய அடுத்த சந்ததி பலத்திருக்குமா? நான் இவை எல்லாவற்றையும் கவனித்து நான் உறுதியாக, திடமாக, கர்த்தரில் நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனாக நான் இருப்பேனா? ஒருவேளை ஸ்டீஃபன் இன்னைக்கு இறந்தாலும் ஒரு காலகட்டத்தில் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு என் வாழ்க்கையை நான் நடத்தியிருப்பேனா? தேவன் என்னை ஆசீர்வதிச்சாருங்கிறதுக்கு நான் ப்ரூஃபாக இருப்பேனா?
தேவனை நடத்தியிருக்கிறாருன்னு நான் எப்பொழுதும் நான் காமிச்சிருப்பேனா? இது என்னுடைய வாழ்க்கையை நான் அனலைஸ் பண்ணுறது. நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உதவி செய்வார். கண்ணில் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நேரம் எடுத்து படித்து கொள்கிற பாக்கியத்தை கொடுத்தீங்க. 2 மாதமாக நாங்கள் படித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இன்ன விதமாக இருப்பான். அவனுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும், அவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும். கர்த்தாவே, நீங்கள் படித்து கொடுத்த தயவுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இதை செயல்படுத்துகிற கிருபையை தாங்க. கற்றுக்கொண்ட எல்லாம் எங்கள் வாழ்க்கையின் அடிப்படை போதனைகள். இதை அசட்டை செய்யாமல் கவனத்தோடு வாழ்க்கையாக்க கிருபை தாங்க. உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.